புகை வண்டி, குதிரை வண்டி, எங்க எங்க ஊர்ல இல்ல, காய்கறி கடை இருக்குதா? சரி, நல்லது. என்ன இவ்வளவு லேட்டா? மணினா சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோம். ஃபிட் பண்ணிக்கிறீங்க ஆப்ரேட்டர் நீயா? கிணத்து நல்லா இருக்கும். அப்படியா? சேர் போட்டு கீ உட்கார சேர் எத்தனை வரும்? உள்ள இருக்கும். ஆனா ஒன்று நீ நேரோட என்னடாமா 2000 பேருக்கு இலை கட்டு போகணும்னா முண்டியாலே விட்டோம் மொத்தம் லைனுக்கு. அது எப்படி சாப்பிடுறாங்க? அவ்வளவுதான் கல்யாணம். முண்டியாலே விட்டா சோறு ஒரு சோறை எட்டா ஒரு பறிக்கு எட்டா வெட்டி 10 பேருக்கு பரிமாறணும். ரொம்ப கெட்டியாரா ஒரு படி அரிசியிலே 10,000 பேர் சாப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த அந்த கதையெல்லாம் இருக்கிறவங்க சொன்ன சகாயமா தானே இருக்கான். நான் போயிருந்தேன் அந்த மாதிரி வேலைக்கு. அதுல போட்டு புத்த மிட்டாய் நான் பாய்கிட்ட போட்டு வந்துட்டேன். நீ அவனை விட கேட்டுக்கார. அதனால இவங்க கேட்டாங்க. உட்காந்தா நல்லா இருக்கும். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, கலை ரசிக பெருமக்களே, ஆய கலைகள் 64. இந்த 64 கலையிலே நாடக கலை என்பது மிக மிக பழமையானது. கலையின் சிறந்த கலை நாடக கலை என்பார்கள். இந்த நாடகத்துல முத்தமிழும் சார்ந்தது. முத்தமிழ் அதாவது இயல் இசை நாடகம். இயல் தானே பேசணும், தானே பேசணும், தானே பாடணும், தானே நடிக்கணும். இதான் முத்தமிழ். இயல் இசை நாடகம். பேசுதல், வச்சனமும் அவங்களே பேசணும். இப்பெல்லாம் திரைப்படத்துல வேற யாரோ பாடுவாங்க, இவங்க பாட்டுக்கு ஆடுவாங்க. அது வேற. நாடகம் என்பது அப்படி செய்யவே முடியாது. தொன்று தொட்டு எந்த காலத்துல இருந்தோ பழமையான ஒரு காலத்துல இருந்து நாடக கலை என்பது நாடக மேடையில அவங்களே பாடணும், அவங்களே பேசணும், அவங்களே நடிக்கணும். அதுதான் தொன்மையானது, பழமையானது. இதுதான் நாடகம் என்பது. அப்பேற்பட்ட ஒரு கலைதான் நாடக கலை. இது எல்லாராலையும் பாடிட முடியாது, எல்லாராலையும் ஆடிட முடியாது, எல்லாரும் எதையும் செய்ய முடியாது. கலைவாணியினுடைய அருள் பெற்றவர்கள் தான் நடிக்க முடியும், பாட முடியும், பேச முடியும். இதெல்லாம் ஒரு சிறப்பு. அதனால சொல்றேன். ஆக நம்ம ஊர்ல புத்தூர் கிராமம் கோவிந்தபாளையம், இந்த ஊர்ல இந்த அம்மன் திருவிழா தொடங்கி 24 ஆண்டு நிறைவு பெற்றது. 25வது ஆண்டாக இப்ப நாம
சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த 25வது ஆண்டிலே நம்ம ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கலைமகள் நாடக குழுவுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. கலைமகள் நாடக குழு இங்கே வந்திருக்குது. இந்த கலைமகள் நாடக குழுவிலே என்ன நாடகம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்னா, பாரதத்திலே ஒரு பிரிவாகிய மணிமாறன் சண்டை நாடகம் என்பது இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது என்ன மணிமாறன் சண்டைன்னா ஒண்ணு இல்லை, பாரதத்துல ஒரு பிரிவு. இது 12 ஆண்டு வனவாசம், 1 ஆண்டு அஜ்ஞாதவாசம் துரியோதனால் அனுப்பப்பட்டது. அதெல்லாம் பெரிய கதை. அதெல்லாம் சிலர் எல்லாரும் தெரிந்திருக்கும். சிலருக்கு சூதாடி நாடு நகரங்களை எல்லாம் பறித்து திருப்பி கொடுத்துடுறா, வேண்டாம், விளையாட்டா ஆனது விளையாட்டாவே இருந்து போட்டோம் பெரியவங்க எல்லாம் சொல்ல அவன் ஏற்காததுனால சரி இந்த மாதிரி வந்தாங்கன்னா திருப்பி கொடுக்குறோம்னு சொன்னான். 12 ஆண்டு வனவாசம் போய் வரணும், 1 ஆண்டு அத்தியாவ வாசத்துல முடிச்சுட்டு 13 வருஷம் கொத்து வந்தா அவங்க நாடு நகரங்களை எல்லாம் திருப்பி தாராமா. அது பாரதம். இவங்க 7 ஆண்டு வனவாசம் தொடங்கி ஒவ்வொரு ஆண்டாக ஒவ்வொரு வனவாசத்திலே இருந்து வராங்க. 7வது ஆண்டு முடித்துட்டு 8வது ஆண்டு ஒரு வனத்துக்கு வர்றாங்க. அந்த வனத்தை வந்து அந்த வனத்திலே நடந்ததுதான் இந்த நாடகம். அதனுடைய கதை இது. அந்த வனத்திலே ஒரு ஓடையிலே ஒரு மலர், அழகான மலர் ஓடையில் அடித்து போக, கதை சுருக்கம் சிம்பிளா சொல்றேன். அது போக பீமன் இடத்துல அந்த மலர் ஒன்று இந்த ஓடையில பார்த்தேன், அந்த மலர் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கிறா. திரௌபதி அம்மாள் கேட்கிறா. ஐயோ அது வேண்டாம், எத்தனையோ வனத்தை எல்லாம் கடந்து வந்திருக்கணும், இதெல்லாம் நமக்கு என்ன கஷ்டம் வருமோ திரும்ப அதை போய் கொண்டு வரணும்னு சொல்லிட்டீங்க, அது வேண்டாம்னா அந்த அம்மா கேட்கல. நீங்க தான் கொண்டு வரணும், நீங்க தான் எட்டாவது கொடுக்கணும்னு கேட்கிறா. சரி கொண்டு வரன்ட்டு போறான். போன இடத்துல அது அழகாபுரியில குபேரனுடைய கோட்டையில இருக்குது, அங்க போய் தான் அந்த மலரை கொண்டு வரணும்னு ஒரு வழியா அவனுக்கு சில எல்லாரும் காட்சி கொடுக்குறாங்க. காளி வர்றா, தௌம முனிவர்னு ஒருத்தர் வர்றாரு, அவரெல்லாம் சொல்றாங்க வழியில இதெல்லாம் இங்கெல்லாம் இருக்காதப்பா, நீ அங்க போனாதான் கிடைக்கும். அந்த மலர் கொண்டு வரணும்னா அந்த மலருக்கு அழகாபுரி குபேரனுடைய பட்டினம் அது, அங்கே மணிமாறன் அது காவல் இருப்பான், அவனை கொன்று வந்தால்தான், கொன்றுதான் அந்த மலரை நீ போய் தொட முடியும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவன் நாடி போறான். போற இடத்துல அதெல்லாம் சில செய்தி எல்லாம் நடக்குது. அந்த நாடகம் தான் இப்ப நாம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நாடகத்திலே எத்தனையோ குற்றம் குறைகள் இருக்கலாம், எப்படியும் குற்றம் குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். பேசுகின்ற வசனத்திலே இருக்கலாம், பாடுகின்ற பாட்டிலே இருக்கலாம், நடிக்கின்ற நடிப்பிலே இருக்கலாம். அதையெல்லாம் கற்றது கையளவுன்னு சொன்னாங்க. கல்லாதது உலகளவு இருக்குது, கல்லாதது எவ்வளவோ, சகலமும் கற்றது யாரும் இல்லை. ஆகையினால கற்றது கையளவு, கற்றதை இங்கே இந்த நாடகத்தை நடத்த வந்திருக்கிறார்கள். அதில் ஏதாவது ஒரு குற்றம் குறை இருப்பினும் எல்லோரும் மன்னித்து உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த கலைமகள் நாடக குழுவுக்கு இருக்குமாறு ஆசீர்வதிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்தை துவங்க இருக்கிறோம். வணக்கம். கலைமகள் நாடக குழு இந்த 25வது ஆண்டு இந்த கிராம தேவதை இந்த விழாவில் வந்து இந்த நாடக குழுவுக்கு ஆசிரியர்கள், இந்த கலைமகள் நாடக குழு இதுக்கு ஆசிரியர்கள் தனிகாசலம் ஐயா அவர்கள், தனிகாசலம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை
கோயில்சாமி ஐயா பொன்னாடை பழனி ஐயா அவர்கள் மேக்கப் மேன் சொல்லணும் இல்லையா ஒப்பனை பாபு ஐயா பசுபதி ஐயா நீங்களே டவுல் வாங்கி போடுங்க டவுல் எங்கள் பெருவாள் போட்டால் அவ்வளோ ஒரு மாதிரி இல்லை வாங்கி நீங்களே போட்டுக்கிறீங்க அந்த டவுலை பாரு இவருக்கு போட்டு திருப்பி அவருக்கு போடுறேன் கரியாக இருக்குதுலாம் பொதுமக்கள் சார்பாக ஆசிரியர்களுக்கு ஒரு மரியாதை விழாவுக்காக மரியாதை செய்யப்படுது
குடிமக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. அவர்கள் அனைவரும் ஆமா சந்தோஷமாக இருக்கும்படிக்கு நாம் அரசாட்சி புரிந்து கொண்டிருந்த காலத்திலே அந்த காலத்திலே இந்திர பிரஸ்தாக்கு அதன்படிக்கு நமது சின்ன தந்தையும் நம்மிடம் வந்து மகனே தர்மநந்தனா, உன்னுடைய தம்பி துரியோதனன் ஓர் அழகான மணிமண்டபம் கட்டியிருக்கின்றான். அதை நீங்கள் அனைவரும் கண்டு ரசித்தால் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் என்று எண்ணி என்னை உங்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு வருமாறு அனுப்பியுள்ளார். ஆமாம், அதன்படிக்கு அந்த துரியோதனன் அழைக்கிறானே என்றும் அதற்காக நமது சிறிய தந்தையை நேரிலே வந்திருக்கிறாரே என்றும் பெரியவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று